ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியானது. சிறுதானியத்தில் மினி இட்லி. சிறுதானியம் வரகரிசின்னு இருக்கு. ஸோ அதில் வந்து வரகு, அப்புறம் போகனா என்ன, அவல், உளுந்தெல்லாம் போட்டு அரைச்ச மினி இட்லி. அதுக்கு தொட்டுக்க வந்து சாம்பார். ஸோ சாம்பார் இட்லி செய்யலாம்னு சொல்லிட்டு சாம்பார் மினி இட்லி. ஸோ முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் போட்ட சாம்பார். இந்த 2 பவுல் யாருக்கு பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் சாம்பார் தாராளமாக ஊற்றி சாப்பிட்டாதான் இதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ முருங்கைக்காய் எடுத்து போடுவேன் 2 பேருக்கும். ஸோ முருங்கைக்காய், கத்திரிக்காய், சாம்பார் போட்டு இன்னைக்கு மினி இட்லி காலையில். அப்புறம் இதோட சேர்த்து கொஞ்சம் நெய், 1 டீஸ்பூன் நெய் 2 பேருக்கும் போட்டுட்டு, அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பொழுதுமே நான் பாதாம் பருப்பு பசங்களுக்கு ஊற வச்சு கொடுப்பேன். ஸோ அதனால அது பாதாம் பருப்பு. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் அப்போதைக்கு பொடியாக நறுக்கி தூவி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டு. அதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மட்டன், சீரக சம்பா மட்டன் பிரியாணி. ஃபர்ஸ்ட் வந்து கேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பனானா கேக்கு. ஸோ நேற்று நான் பண்ணேன், வீட்டில் பேக் பண்ணேன், ஸ்வீட்டுக்கு பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால அதை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி வித் மூலக்கால். அப்புறம் வந்து தால்ச்சா பண்ணோம், கொஞ்சம் எலும்பு போட்டு தால்ச்சா. அப்புறம் மோர் வெங்காயம், ஆனியன் ரைத்தா. அப்புறம் வந்து மீன் வறுவல். ஸோ ஓவரால் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இன்னைக்கு இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next video.